We are baptized into the same spirit. நாம் ஒரே ஆவியினாலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம். How did you? We are drinking the same spirit. One translation says we are drinking the same spirit. ஒரே ஆவியிலிருந்து நாம் பருகிக் கொண்டிருக்கிறோம். How did you take baptism? எப்படி ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? Took some water and sprinkled it on your அப்படியே forehead. தண்ணி எடுத்து உங்க மேல தெளிச்சு விட்டாங்களா? When you were baptized, you were inside the water. நீங்கள் ஞானஸ்நானம் பெறும் பொழுது நீங்கள் தண்ணீர் உள்ளாக சென்றீர்கள். How much of water was there? எவ்வளவு தண்ணி இருந்தது? So much of water that you were immersed in the water. எவ்வளவு தண்ணி இருந்தது அப்படினா நீங்கள் முழுவதுமாக மூழ்கி விட்டீர்கள். Because we cannot go into the sea or the ocean, we are having a tank now so that we can measure. நம்ம கடலுக்கு போய் அப்படியாக ஞானஸ்நானம் பெற முடியாது. நாம இப்ப தொட்டி வச்சு தான் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். But it is definitely more, so much that we can immerse in it. ஆனால் ஒரு காரியம் உண்மையா சொல்ல முடியும், நம்ம முழுவதுமாக மூழ்கி போகிற அளவுக்கு அது பெரியதாக இருந்தது. So the spirit of God is so big, the Holy Spirit is such a big, he is equally God and he is living within us. பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப பெரியவர், அவர் அவ்வளவு பெரியவரா இருக்கிறார், ஆனால் நமக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Then why DJ's uncle is able to shine, why Benny Hinn is able to shine, why I am not able to shine is a question. அப்படி என்றால் ஏன் டிஜே அங்கிளால எழும்பி பிரகாசிக்க முடிகிறது, ஏன் வந்து பெனி ஹின்னால எழும்பி பிரகாசிக்க முடிகிறது, என்னால மட்டும் ஏன் எழும்பி பிரகாசிக்க முடியவில்லை? The only reason is that we don't realize the greatness of his power.